الحمد لله. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் ஷாஃபி மதுஹபுடைய ஃபிக்ஹ் கிதாபினை, அதன் சட்டங்களை அல்ஹம்துலில்லா வரிசையாகவும் விபரமாகவும் தெளிவாகவும் நாம் படித்து வருகிறோம். அல்லாஹுக்கு புகழனைத்தும். இதிலே நாம் ஆரம்பமாக கிதாபு தஹாரத்துடைய பாடங்களை பரிபூர்ணமாக முடித்துவிட்டு கிதாபு சலாத்துடைய பாடங்களை வரிசையாக பார்த்து வருகிறோம். கிதாபு சலாத்திலே ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு பாடங்களாக நகர்ந்து கொண்டே இருந்தன. உதாரணமாக தொழுகைக்குரிய நேரங்கள், தொழுகைக்குரிய நிபந்தனைகள், தொழுகைக்குரிய அர்கான்கள் என்று சொல்லப்படக்கூடிய ருக்கூன்கள், அதாவது எது இல்லையோ இந்த ருக்கூன்கள் இல்லை என்றால் தொழுகையே நிறைவேறாமல் போகிவிடுமே, அப்படிப்பட்ட ருக்கூன்கள். அதேபோல் தொழுகையிலே தவிர்ந்திருக்க வேண்டிய, தொழுகையிலே நுழைய விடக்கூடாத சில முஃப்சிதாத்து ஸலாத், தொழுகையை முறிக்கக்கூடியவைகள் என்பதெல்லாம் பார்த்து வந்தோம். அதன் தொடரிலே தொழுகையிலே ஏற்படக்கூடிய சில தவறுகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி சுஜூது ஸஹ்வ் என்று சொல்லப்படக்கூடிய மறதிக்காக செய்யப்படக்கூடிய சஜிதாக்கள், அதனுடைய விவரங்களை பார்த்தோம். அதோடு சுஜூது திலாவத் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலேயும் குர்ஆனில் வரக்கூடிய சஜிதாவுடைய ஆயத்துகள், அதாவது 14 இடங்களில் வருகிறது, அவைகளை ஓதினால் அதற்காக சஜிதா செய்வது சம்பந்தமான முறைகளையும் அதன் தெளிவையும் பார்த்தோம். அதற்கு பிறகு சஜித ஷுக்குர் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்விடம் நன்றி கடனுக்காக நிறைவேற்றக்கூடிய சஜிதாவை பார்த்தோம். அதோடு இணைத்து ஒரு முக்கிய விஷயம் ஹராமான சஜிதா, அதாவது எந்தவித காரணமும் இல்லாமல் தகர்ருபை இலல்லாஹ், அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி நான் சஜிதா செய்கின்றேன் என்று செய்வது ஹராம் என்ற விஷயத்தையும் நாம் பார்த்தோம். இது போன்று வரிசையாக பார்த்துவிட்டு இமாமத், அதாவது ஜமாஅத்துடைய தொழுகையின் வரிசையை வந்தவுடன் இமாமை பின்பற்றக்கூடிய முறை, முக்ததி எவ்வாறு இமாமை பின்பற்ற வேண்டும், எந்த நிலையில் பின்பற்றினாலுடைய தொழுகை சரியாகும் என்ற விஷயங்களை எல்லாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். நாம் இப்பொழுது 99ஆம் பாடத்தை அடைந்திருக்கிறோம். இந்த பாடம் ஜமாஅத் தொழுகை பாடம், அதாவது ஜமாஅத் தொழுகை சம்பந்தமான பாடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜமாஅத்துடைய தொழுகையுடைய பாடம் என்றால் என்ன, அதாவது ஜமாஅத்துடைய தொழுகை யார் மீது கண்டிப்பாக தொழுவது, அதே போல் ஜமாஅத்துடைய தொழுகையை வீட்டில் தொழக்கூடிய முறை என்ன, பள்ளியில் தொழக்கூடிய முறை என்ன, பெண்களுக்கு என்ன, ஆண்களுக்கு என்ன என்பதெல்லாம் பார்த்தோம். அதுடன் சேர்த்து ஜமாஅத் தொழுகையுடைய சிறப்புகள், அதனுடைய நன்மைகள், அதை விடுவதனுடைய சில கண்டிஷன், நபியினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய சில கண்டிப்புகள், தண்டனைகளை எல்லாம் நாம் பார்த்து வந்தோம். அதோடு சேர்த்து ஜமாஅத்துடைய தொழுகையிலே நாம் இருக்கக்கூடிய அந்த தர்த்தீப், பள்ளியிலே அருகாமையில் உள்ள பள்ளி, தூரமாக இருக்கக்கூடிய பள்ளி, ஜமாத்துகள் அதிகமாக தொழக்கூடிய மக்கள் அதிகமாக வரக்கூடிய பள்ளி, எவ்வாறெல்லாம் நாம் பிரித்து காண்பித்தோம். அதற்கு பின்பாக ஒரு முக்ததியானவர் இமாமை பின்பற்றுகின்றார் என்றால் இமாமுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும், இமாம் என்னென்ன நியத்தை செய்ய வேண்டும், முக்ததியானவர் எவ்வாறு அவரை பின்தொடர வேண்டும், எத்தனை ருக்குன்கள் பின்னால் தள்ளிவிட்டால் தொழுகை முறிந்துவிடும், இல்லை என்றால் எவ்வாறு அவரை கரெக்டாக பின்பற்றி செல்வது, ஏதேனும் ஒரு தவறு இமாமுக்கு ஏற்பட்டு விட்டால், அது சொல்லளவிலே ஏற்பட்டு விட்டால் அதை எவ்வாறு முக்ததி தன் புறத்திலிருந்து சரி செய்வார், அதேபோல் செயலளவில் ஏற்பட்டு விட்டால் முக்ததி தன் புறத்திலிருந்ததை எவ்வாறு சரி செய்வார், முக்ததி இமாமை விட்டு தனியாக நினைத்தால் பிரிந்து கொள்ளலாமா, அல்லது ஏதேனும் தனியாக தொழக்கூடிய முக்ததி இமாமுடன் சேர்ந்து கொள்ளலாமா, இது போன்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அதேபோல் இறுதியாக ஒரு விஷயத்தை பார்த்தோம், அதாவது இமாமாக நிற்கக்கூடியவர், அவர் ஏதேனும் தொழுகையிலே சிறிய தவறு ஏற்பட்டு விட்டது, அவருடைய தொழுகை முறிந்துவிடக்கூடிய அளவுக்கு, சிறிய தவறு அல்ல, முறிந்துவிடக்கூடிய அளவுக்கு தவறு ஏற்பட்டு விட்டது, அவர் முறித்து விட்டார். இப்பொழுது அதற்கு பகரமாக அந்த இடத்திலே தொழுகையை பூர்த்தி செய்வதற்காக நாயிபாக நிறுத்தலாமா, நிறுத்த வேண்டும் என்றால் யாரை நிறுத்த வேண்டும், நிறுத்தக்கூடிய முறை என்ன, நிறுத்தப்பட்டவர் அல் முஸ்தக்லிஃப் ஹலீஃபா என்று சொல்லுவோமே, அவ்வாறு நிறுத்தப்பட்ட அந்த மனிதர், அந்த இமாமாக அந்த இடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எவ்வாறு அந்த தொழுகையை பூர்த்தி செய்வார் என்ற விஷயங்களை எல்லாம் வரிசையாக பார்த்து வந்தோம்.
இறுதியாக அதை பார்த்து விட்டு அதற்கு பிறகு இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்றால் இமாமத் ஃபஸ்லுன் ஃபில் இமாமத், அதாவது இமாமத்துடைய நிலவரம். இமாமத் செய்தல், இமாமத் செய்வதற்குரிய தகுதிகள், இமாமத் செய்வதற்குரிய தகுதிகள் என்ன, தகுதியானவங்க யாரு, அந்த தர்த்தீப் இருக்குது, ஒவ்வொரு வரிசையாக இருக்குது. முதல்ல இவங்க, அடுத்ததாக இவங்க, அடுத்ததாக இவங்க. ஏன்னா இமாமத் என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கு. யார் செய்த பொறுப்பு? அண்ணலும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்த பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்றுதான் தொலை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் தான் சஹாபாக்கள் தொழுதார்கள் என்பது நமக்கு நல்ல தெரிந்த விஷயம்தான். இமாமத் பெரும் ஒரு சுமை, ஒரு பொறுப்பு. பல நபர்களுடைய தொழுகையினுடைய விஷயத்திலே நாம் பொறுப்பேற்றிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே இமாமாகத்தான் இருந்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இமாமத் செய்ய சொன்ன பொழுது தான் பின்னால் தொழுதிருக்கின்றார்கள் என்ற விஷயம் நன்கு நமக்கு அறிந்திருக்கின்றோம். நபி இருக்கும் பொழுதே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இமாமத் செய்வதற்காக நியமித்தார்கள். அவர்களுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதையும் நாம் பார்க்கிறோம். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளிலே ஒரு முறை ஒரு தக்காசாவிற்காக, தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக சென்று விட்டு வருவதற்குள் நேரமாகிவிட்டது. அன்றைய நாள் ஹஸ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை தொலை வைத்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு இணைந்து, அதாவது ஒரு ரக்காத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தவறிவிட்டது, ஒரு ரக்காத் நபி அவர்களோடு தொழுது விட்டு பிறகு தன்னுடைய தொழுகையை பூர்த்தி செய்தார்கள். இப்படி ஒரு சில சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஅமூமாக நின்று தொழுதிருக்கின்றார்கள் தவிர மாறாக தன் வாழ்நாளில் ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது இமாமத் செய்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. நபிதான் இமாமத் செய்ய தகுதியானவர். அப்போ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ண தகுதி கொண்டவங்க. அதே மாதிரி அவங்க பின்னாடி நின்று தொழுகிறதுக்கு கூட, அதனால தான் ஜனாசாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை ஜமாத்தாக நடத்தப்படவில்லை, தனித்தனியாக வந்து தொழுது கொண்டே சென்றார்கள். ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து அவங்களுடைய உயர்வு. அப்ப எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாகத்தான் தொழுதிருக்கின்றார்கள், இமாமாக நின்று தொழுதிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே இமாமத் என்பது ஒரு பெரும் பொறுப்பு, ஏதோ ஒரு பதவி கிடையாது, அல்லது ஒரு வேலை, ஒரு பணி கிடையாது. மாறாக அது ஒரு பொறுப்பு, உம்மத்துடைய, அதாவது அதை சுமக்க வேண்டிய பொறுப்பு, அதை பொறுப்பாக காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இமாம்களுக்கு இருக்கிறது. அதனால இமாமத் செய்வது யார் என்றாலும் செய்து விடலாம் என்பது கிடையாது. இமாமத்திற்கென்று தகுதி இருக்கின்றது, தகுதியானவர்கள் அந்த தகுதிக்கேற்பத்தான் முற்படுத்தப்படுவார்கள். இருந்தாலும் இமாமத்துடைய விஷயத்திலே பயப்பட வேண்டும். நம்மை விட தகுதியானவர் இருந்தால் அவரையே என்ன செய்யலாம், போக சொல்லலாம். பார்க்கிறோம், அவங்களையே என்ன செய்யலாம், போக சொல்லலாம். அதுதான் சஹாபாக்களுடைய தன்மைகளாகவும் இருந்துச்சு. அப்ப இமாமத் செய்வதற்கு தகுதி என்ன என்பதைத்தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். முதலாவது நம்ம பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக சில விஷயங்களை பார்க்கறது நம்முடைய வழக்கம். முதலாவது என்னன்னா, தகுதியின் வரிசை. தகுதி எப்படி தேர்ந்தெடுக்கிறது? முதல் கிரேட் யாரு, செகண்ட் கிரேட் யார், தேர்ட் கிரேட் யார், இப்படி யாரை முதல் நிலையிலிருந்து வரிசைப்படுத்தி கொண்டு வருவது, அப்ப யாரு அடுத்த இப்படி ஒன்னொன்னா யாரை என்ன செய்யறது, வரிசைப்படுத்துறது. ரெண்டாவது, எல்லாரும் ஒரே தகுதியுடையவங்களா இருக்கிறாங்க என்று எடுத்துக்கொண்டால், எல்லாரும் தொலை வைக்கணும்னு சொல்லி முன்னாகி வருகின்றார்கள், முன் செல்கின்றார்கள் என்றால் அந்த இடத்துல தேர்வு செய்வது எவ்வாறு? இதுக்கு எந்த அளவுக்கு சொன்னா, அந்த இடத்துல சீட்டு குலுக்கி போட்டு செய்து தேர்வு செய்வது ஒரு முறையாக இருக்கிறது. சரி, மூன்றாவது வீடு அல்லது பள்ளிவாசல். இப்போ வீட்டில் தொழ வேண்டிய நேரம் ஏற்படுகிறது, நிர்பந்தம் ஏற்படுகிறது. வீட்டில் தொழ வேண்டிய நிலை ஏற்பட்டால் அங்கு ஜமாத்தாக தொலை வைக்கப்படும் பொழுது இமாமத் செய்யக்கூடியவர் யார், யாருக்கு இமாமத்துடைய முன்னுரிமை கொடுக்கப்படும். அடுத்து அதேபோல் பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டால் பள்ளிவாசலில் தொழும்போது அங்கு யாருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், இது சம்பந்தமான விஷயங்களை இங்கு பார்க்க போகிறோம். நான்காவது விஷயம் என்ன? இமாமத்திற்காக வேண்டி முற்படுத்துதல். யாரை இமாமுக்கு முற்படுத்த முடியும்? அதே மாதிரி சில நேரங்கள் இமாமத் செய்வது மக்ரூஹாக ஆகிவிடும். அது யார் என்பது விஷயங்களை தான் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்டர் ஆஃப் மெரிட். செகண்ட் ஒன், லாட்ரி செலக்ஷன். தேர்ட் ஒன், ஹோம் அண்ட் அப்போ ஹோம் அண்ட் மாஸ்க்ல யார் தொலைக்கிறது, வீட்டில் யார் தொலைக்கிறது. அப்புறம் ப்ரெஜெட்ஸ் அண்ட் மக்ரூஹ், ஜட்ஜஸ் அண்ட் மக்ரூஹ், அதாவது மக்ரூஹ் இன்னும் முற்படுது, யாரை முற்படுத்தப்படுறது, யார் தொலை வச்ச மக்ரூஹ் என்ற விஷயங்களை இங்க பார்க்க போறோம். பாடத்திற்கு நுழைவதற்கு முன்பாக சுருக்கத்தை பார்ப்போம். இமாமத்துடைய விஷயத்துல பார்க்க போனா, இமாமத்துக்கு முதல் தகுதி, மக்கள்ல மிக தகுதியானவங்க அஃப்கஹ் என்று சொல்லுவாங்க. மார்க்கத்துடைய சட்டங்களை நன்கு தெரிந்த மனிதர் இமாமத்திற்கு முற்படுத்தப்படுவார்.
அதுக்கு பிறகு நல்ல கராத் ஓதக்கூடிய மனிதர். காரி என்று சொல்லுவோம் அல்லவா? தெளிவாக கராத்னா குரல் அழகுக்கு அல்ல, திருத்தமாக தெளிவாக ஓத ஓதக்கூடியவர். 3வது யாருன்னா பேணுதல் கொண்ட மனிதர். அடுத்து சரி. அடுத்து அவர்கள்ல வந்து ஹிஜ்ரத்தால முந்தியவர்கள். பழைய ஹிஜ்ரத்துல ஆரம்பத்திலிருந்து ஹிஜ்ரத்தால முந்தியவர் இருக்காங்களா, அவங்க முற்படுத்தப்படுவாங்க. அவங்களுடைய குழந்தைகள் முற்படுத்தப்படுவாங்க. பிறகு வயதில் மூத்தவர். வயதில் மூத்தவர் இஸ்லாத்தில் பழமையானவர். வயதுல இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுல முந்தியவங்க. உதாரணமா ஒரு விஷயம் பாருங்க. இப்போ அஃப்கஹ், ஃபிக்ஹ், அக்ரா நல்லா தெளிவா திருத்தமா ஓதக்கூடிய காரி. அது மாரி அவரு பேணுதலானவர். இப்போ ஹிஜ்ரத்துல முந்தியவர்னா அது தெரியும். யார் ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அதுக்கு பிறகு யார் ஹிஜ்ரத் செஞ்சாங்கங்கிறது தெரியுது. அது மாரி வலது அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா, அவங்க முற்படுத்தப்படுவாங்க. நம்ம இஸ்லாத்துல யார் ஆரம்பத்துல உதாரணமா எடுத்துங்க, ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் இருக்குது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் இருக்குது. ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் இருக்குது. இப்படி இஸ்லாத்தில் முந்தியவர் என்று பார்க்கிறோம். அதுதான் முந்தியவர்கள். அதே மாதிரி ஹிஜ்ரத்துல முந்தியவங்க பார்ப்போம். ஹிஜ்ரத் ஆரம்பத்துல ஃபத்தஹ் மக்காவுக்கு முன்னாடி ஹிஜ்ரத் செஞ்சவங்க, ஃபத்தஹுக்கு பின்னாடி ஃபத்தஹ் மக்காவுக்கு பின்னாடி ஹிஜ்ரத் செஞ்சவங்க, இப்படி ஹிஜ்ரத்தால முந்தியவங்க. அது மாதிரி ஹபஷா ஹிஜ்ரத் செஞ்சவங்க, இப்படி ஹிஜ்ரத். அடுத்து சும்மன் நசீபு, நசபுல அதாவது பரம்பரை குறைஷிகள் இருக்கிறாங்க. அடுத்த தர்ஜாக்கள் ஹாஷிமி, இப்படி ஒன்று ஒன்றா, அதாவது குறைஷிகள், ஹாஷிமி, முத்தலிபி, இப்படி ஒன்று ஒன்றா இருக்கிறாங்கல்ல இந்த தர்ஜாக்கள். சரி, அடுத்து நல்ல வாழ்க்கை கொண்டவங்க, அதாவது சீரத், அதாவது அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல அழகான வாழ்க்கை, அப்பழுக்கற்ற வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்குது. அதே மாதிரி அவரை பத்தி பேசப்பட்ட நல்ல பேச்சு, அவரை பத்திய மக்களுக்கு மத்தியில் நல்ல அழகான பேச்சு பேசுறாங்க, அவங்கள பத்திய நல்ல கருத்துக்கள் இருக்கு. சரி, அதே மாதிரி அவங்கள ரொம்ப, அதாவது உடலாலையும் சரி உடையாலும் சரி நீட்னஸ், சுத்தமா இருக்கக்கூடியவங்க. அடுத்து எடுத்துட்டேன்னு சொன்னா நல்ல குரலும் கொண்டவங்க, அழகான முறையில் ஓதக்கூடியவங்க. அடுத்து எடுத்துட்டீங்கன்னா தோற்றம்னா அழகான தோற்றம் கொண்டவங்க, பார்க்கறதுக்கு ஒரு கம்பீரமான தோற்றமா இருக்குது. இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கப்படும். இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கப்பட்டு, இப்போ இதுல யாராவது இந்த குரூப்ல இருந்து, இந்த மக்கள் இருந்து யாராவது ஒருத்தங்க என்ன செஞ்சுட்டாங்க, பெற்றுக்கொள்ளப்பட்டா அவங்கள தான் முற்படுத்தப்படும். எதுக்கு? இமாமத்திற்காக அவர்களை முற்படுத்தப்படும். இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. தகுதியில இருந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரே லைன்ல எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, அப்போ என்ன செய்யப்படும்? இவ்வாறு என்ன செய்யப்படும்? தர்த்தீப் செய்யப்படும். சரி, இதுல யாரு முதல்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு முற்படுத்தப்படும். இப்ப எல்லாரும் எப்படி இருந்தா, ஒரே மாதிரி இருந்தா சரி. அதாவது எல்லாரும் ஒண்ணா இருக்கிறாங்க, அல்லது ஒரு சிலர் இருக்காங்க. இப்போ தரத்தின்படி யாரு முற்படுத்தியாச்சு. ஆனா இப்ப எல்லாம் சமமா இருக்கிறாங்க. எல்லாருமே எல்லா தகுதியிலையும் உதாரணமா எடுத்துக்கிட்டா அஃப்கஹ் இருக்கிறாரு, 4 அஃப்கஹ் இருக்கிறாரு, அல்லது எல்லாம் காரிகளா இருக்கிறாங்க. இப்படி 2, 3 தகுதிகளிலே ஒரே தகுதியுடையதா இருக்காங்க. இதுல யாருனாலும் முற்படுத்தப்படலாம் அப்படிங்கிற தகுதி கொண்டவங்க. யாருனாலும் முற்படுத்தலாம் அப்படிங்கிறனால. அப்போ முற்படுத்தப்படும்போது யாராவது ஒருத்தவங்க முற்படுத்துறோம், ஓகே பிரச்சனை இல்ல. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, பிரச்சனை கிடையாது. எல்லாரும் என்னது, நாங்க தொலை வைப்போம்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் முன் முன்னாகி வந்தாருன்னு சொல்லி சொன்னா, இப்ப அந்த இடத்துல என்ன செய்யப்படும்? சீட்டு குலுக்கி போடப்படும். என்ன செய்யும்? சீட்டு குலுக்கி போடப்படும். யார வந்து முற்படுத்துறங்கிற விஷயத்துல என்ன செய்யப்படும்? சீட்டு குலுக்கி போடணும். சரி. அதே மாரி பள்ளிவாசல் இருக்குது, வீடு இருக்குது. பள்ளிவாசல்ல தொழப்படுது இமாம். அது மாதிரி வீட்டுல தொழுதா வீட்டுல வசிக்கக்கூடியவங்க. அவர் வந்து என்ன செஞ்சாலும் சரி, வாடகை வீட்டுல வசித்து கொண்டிருந்தாலும் சரி, அவங்க 2 பேர் தான் என்ன செய்வாங்க, முற்படுத்தப்படுவாங்க. யாரை விட? அஃப்கஹ்ன்னு சொல்றோம்ல, முதல் தர்ஜா யாருக்கு கொடுத்தோம்? அஃப்கஹ்ன்னு சொன்னோம். அந்த அஃப்கஹை விட யார் முற்படுத்தப்படுவாங்கன்னா, அந்த வீட்டுக்காரங்க தான் முற்படுத்தப்படுவாங்க. அஃப்கஹை விட. அஃப்கஹ்னா அதாவது ஃபிக்ஹ்ல நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள், சட்டமும் தெரியும். அஃப்கஹ்ங்கிறது என்ன சொல்றது, அவரு கிராத் ஓதவும் தெரியும். அதாவது குரானுடைய சட்டங்கள் எல்லாம் தெளிவா தெரியும். அது மாதிரி ஃபிக்ஹுடைய சட்டங்களும் தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஹ், ஒரு தொழுகையுடைய ஒரு விஷயங்கள் ஏற்பட்டுட்டா அதை சரி செய்ய, இப்படி ஃபிக்ஹ். அப்போ அந்த அஃப்கஹ்ன்னு சொல்லக்கூடிய அவர்கள் இன்ஷாவும் முற்படுத்தப்படுவாங்க. அதே மாதிரி அதுக்கு பிறகு அடுத்துள்ளவங்க முற்படுத்தப்படுவாங்க. அஃப்கஹும் அதுக்கு அடுத்து. சரி, இவங்க 2 பேர் யாரு? வீட்டுக்காரங்களும் அல்லது பள்ளியில உள்ளவங்களும், பள்ளிக்கு இமாம், பள்ளியுடைய இமாமும் அல்லது வீட்டில் உள்ளவங்களும் என்ன செய்யறாங்க? அவர்கள் அவங்க 2 பேரும் என்ன செய்றாங்க? யாரையாவது முற்படுத்துறாங்க. சரி, இவங்க தொலைக்கட்டும்னு சொல்லி யாரையாவது முற்படுத்த நாடினால் அவங்க என்ன செய்யலாம்? தாராளமாக முற்படுத்திக் கொள்ளலாம். வேற யாரையாவது முற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன செய்யலாம்? தாராளமா முற்படுத்திக் கொள்ளலாம். சரி, அதே மாதிரி சொன்னா, அதாவது பெரிய சுல்தானா இருக்கிறார். சுல்தான் ஆலம் அப்படின்னா யாருங்கிறத நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அந்த தர்த்தீபில் காதி உலாத்தி இப்படி ஒவ்வொரு வரிசையா வருது.
இது அந்த தர்த்தீப் இன்ஷா யார் யார் என்னென்னங்கிறத நம்ம அந்த இடங்கள் வரும்போது நம்ம பார்ப்போம். அப்போ இப்போ சொன்னது வீடா இருக்கு வீட்டுக்காரங்க, பள்ளிவாசலா இருக்கு பள்ளிவாசல்காரங்க, இவங்களும் என்ன செய்யறது இமாம், பள்ளிவாசல் இமாம், இவங்க 2 பேரும் முன்னாகிறது. எல்லாரையும் விட இவங்க தான் முற்படுத்தப்படுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் யாரையாவது நாடுனாங்க, சரி முன்னாடி தொலை வைக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்க யாரையாவது அனுப்புனா தாராளமாக அனுப்பி கொள்ளலாம். அதுல எந்தவித இடைஞ்சலும் எந்த இடையூறும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் வாங்க நம்ம பாடத்தை பார்ப்போம். இபாரத்தை அதுக்கு அடுத்து உள்ள விஷயங்கள் இமாமத்துடைய இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்துல காண இருக்கிறோம். வாங்க இப்போ பாடத்துடைய இபாரத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்லுன். இப்போ கிதாபுடைய ஆசிரியர் பொதுவாக வந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொரு தலைப்பு கீழே பெருந்தலைப்பு, உதாரணமா இந்த பாடம் எது கீழே போயிட்டு இருக்கு, பாபு சலாத்தில் ஜமாஅத்தி, ஜமாத்துடைய தொழுகையின் பாடம், அது கீழே தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இந்த பாடத்தை பார்த்து கொண்டு இருக்கோம். பாபு சலாத்தில் ஜமாஅத்தி அதற்கு கீழே தான் ஒவ்வொரு பாடங்களாக வரிசையாக தர்த்தீபாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வரிசைக்குள்ள தான் ஃபஸ்லுன்னு சொல்லி ஒரு பிரிவை கொண்டு வந்து அந்த ஜமாஅத்தோடு தொடர்புடைய விஷயங்களை தான் சொல்றாங்க. அதனால தான் அதே தலைப்பு கீழே நாம இமாமத் நம்ம இதனுடைய பாடங்களுடைய ஆரம்பத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அதாவது தமிழ் நம்ம போட்டிருக்க கூட, அதாவது ஜமாத் தொழுகை பாடம் என்பதாகத்தான் போட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் எல்லாம் அது கீழே தான் போய் கொண்டு இருக்கு. அதனால எடுக்கணும்னால அதே பாடத்துக்கு எல்லாம் செய்யலாம், இதை பார்த்துடலாம். சரி, அவுலன் நாசி பில் இமாமத்தி அல் அஃப்கஹு. வல் அஃப்கஹ் பவுலன் நாசி பில் இமாமத்தி, இமாமத்திற்கு மக்களில் மிக தகுதியானவர் அல் அஃப்கஹ், அதாவது ஃபிக்ஹ் தெரிஞ்சவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிக்ஹ்னா ஃபி பாபி ஸலாத், தொழுகையுடைய பாடங்களுடைய விஷயங்கள் சட்டங்களை தெரிஞ்சிருக்காரு. அவர் குர்ஆன்ல ஃபாத்திஹாவை தவிர எதுவுமே அவருக்கு மனப்பாடம் இல்லாட்டாலும் பரவாயில்லை, அவர் ஹாஃபிஸா இல்லாட்டாலும் பரவாயில்லை, சட்டங்கள் நல்லா தெரியுது. சட்டங்கள்லாம் இப்போ உதாரணமாக தொழுகை முறிஞ்சிச்சுன்னா, இல்லை தொழுகையில் ஏதாவது ஏற்பட்டு விட்டால், அல்லது தொழுகையில் 2 ரக்காத்துக்கு பதிலாக 3 ரக்காத் தொழுதுட்டாரு, இல்லை சஜிதாவை கூட்டிட்டாரு, தொழுகை சம்பந்தமான விஷயங்கள், தொழுகை சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அப்போ தொழுகை சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்ச அந்த அஃப்கஹ் இருக்காரு, அவர் தான் முற்படுத்தப்படுவார். முதல் விஷயம். சரி, அதுக்கு பிறகு சும்மல் அக்ரா, பிறகு அக்ரா. அக்ரானா என்ன? முழு குரானை மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் சரி. ஏன்னா அசல்ல வந்து குரானை விட இங்கே ஃபிக்ஹ் தான் மெயினாக இருக்கு. குரானுடைய விஷயத்தை விட ஃபிக்ஹுடைய தேவை தான் அதிகமாக இருக்குன்னா, குரானில் வந்து வாஜிப் என்னவோ அதை செஞ்சுக்கலாம், ஓதிக்கிட்டா போதும். குரானில் வாஜிபான விஷயங்களை மட்டும் ஓதிக்கிட்டா போதும். ஆனால் என்னது, சட்டங்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், அது தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு நிகழ்ந்துருச்சு, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யுது, அதை நம்ம பார்க்குறோம். இது ஏன் எடுத்துருக்கோம் சொன்னால், ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்படுத்தினது பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு விட குரானில் தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளோ பேர் இருக்க தான் செஞ்சாங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை முற்படுத்துறாங்கன்னா, அதில் அஃப்கஹுடைய விஷயத்தில், ஃபிக்ஹுடைய விஷயத்தில் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விஷயங்களை வச்சு தான் என்ன செய்றாங்க, முற்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதனால முதல்ல அஃப்கஹு, அதுக்கப்புறம் தான் யாரு, அக்ரா, அதாவது நல்ல குரான் ஓத தெரிஞ்சவர், குரானை மனப்பாடம் பண்ணவராக இருக்கலாம். சும்மல் அவுரா, பிறகு யாரு, அதாவது பேணுதலுடைய அவுரானா என்ன, அதாவது பொதுவாக வந்து நல்ல பேணுதல் கொண்டவர். இந்த ஷுபுஹாத், அதாவது அல்லாஹ்வுடைய அச்சத்தினால சில சந்தேகத்துக்குரிய விஷயங்களை கூட என்ன செய்யறாரு, தவிர்த்து வாழக்கூடியவராக இருக்கிறார். மற்ற மற்ற நீதமான இருக்கக்கூடியவர், இப்ப பேணுதலோட பத்தினி தன்மையோடு இருக்கிறார், யார்ட்டையும் எதிர்பார்க்கிற விஷயங்கள் கிடையாது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யறது, தவிர்த்து கொள்ளக்கூடிய மனிதராக இருக்காரு. இன்ன அக்ரமக்கும் ஐந்தல்லாஹி அத்தகாக்கும், இன்ன அக்ரமக்கும். அப்ப இந்த இடத்துல தொழுகைக்கு அசலே என்னன்னு சொன்னா, குஷு இருக்கணும். தொழுகையில அந்த அச்சம், இறையச்சத்தோட தொலை வைக்கணும். அதே மாதிரி துவா அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நபரா இருக்கணும். அப்படிப்பட்டவர்னா சொன்னா அவரும் எனது ரொம்ப இதானவரா, ஒரு சூட்டபிளானவரா இருக்காரு. அதனால சரி, பேணுதலுடைய அடிப்படையில மூணாவது யாரை முற்படுத்தணும், அவுரா, அதாவது யார் பேணுதல் கொண்டவங்களா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி சுபஹாத்து விஷயத்தை கொண்டு தவிர்ந்திருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் என்ன செய்யறது, முற்படுத்துறது சிறந்ததாக இருக்கு. அடுத்து மூணாவது, சும்மல் அக்தமு ஹிஜ்ரத்தன் வ வலதுஹு, பிறகு யாருன்னு சொன்னா அக்தம், ஹிஜ்ரத்தால முந்தியவர்கள். ஹிஜ்ரத்தால இது முந்தியவங்க, ஹிஜ்ரத் ஆரம்ப காலத்துல ஃபத்தே மக்காவுக்கு முன்னாடி, அல்ல ஹிஜ்ரத்துடைய ஆரம்பத்தில் என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, ஹிஜ்ரத்துக்கு போனவங்க, அல்லாவுடைய இதுல வந்து ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்க, அவங்க அது மாதிரி அவங்களுடைய குழந்தைகள் இவங்களை என்ன செய்யறது, முற்படுத்துறது. அதே மாதிரி சும்மல் அசன்னு ஃபில் இஸ்லாமி, இஸ்லாத்துல பழையவங்க, அதாவது இஸ்லாத்தை ஆரம்பத்துல ஏற்றுக்கொண்ட நபர்கள், இஸ்லாத்தை ஆரம்பத்திலே என்ன செஞ்சவங்க, ஏற்றுக்கொண்டவங்க, இஸ்லாத்துல பழையவங்க. உதாரணமா சொன்னோம்ல, அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இஸ்லாத்துடைய பழமை தெரியும்.
அது உமர் இல்லானவங்க அதுக்கு அடுத்து அந்த தரத்தீப்ல வருவாங்க. இப்படித்தான் நம்ம என்ன செய்றோம் பார்க்குறோம். அப்போ பழமையில வந்து என்னது முன்ன பின்ன இருக்குது. சும்மல் அசன்னு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல மூத்தவர்கள், வயதில் இஸ்லாத்துல முந்தியவர்கள். சரி, ஒருத்தருக்கு வயசு 50 வயசா இருக்கு, ஒருத்தருக்கு வயசு 40 தான் இருக்கு. ஆனா இஸ்லாத்துல அவரை விட இவர் தான் முந்தியவர், இவர் தான். உதாரணமா ஹஸ்ரத் அலி ரதியல்லானவங்க இஸ்லாத்துல முந்தினவங்க சிறிய வயசு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது. அப்போ முந்தி இஸ்லாத்துல இப்போ அவங்களோட ஏதோ சஹாபி பெரியவங்க இருப்பாங்க. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் முந்தியவங்க. சும்மன் நசீபு, பிறகு நெசபால முந்தியவர்கள். நெசபு பார்க்குற நசீப்ல யாரு, நெசப்ல யாரு முந்தியவங்கன்னு சொல்லிட்டு. சும்மல் அஹ்சனு சீரத்தன், பிறகு நல்ல அழகான சீரத் கொண்டவங்கன்னா என்னது, வாழ்க்கை நல்ல வாழ்க்கை உடையவங்க, அழகான வாழ்க்கை. அதாவது நம்ம சொன்ன இந்த அவருக்கு அடுத்து வர மாதிரி ஹசனா அவங்களுடைய வாழ்க்கை நல்ல நீட்டான வாழ்க்கையா இருக்கு, கேவலமான வாழ்க்கை இல்லை. அதே மாதிரி சில சுபகத்தான விஷயங்கள் கிடையாது. அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு பேணுதல் எல்லாமே இந்த அவரை ஒட்டி வர்றது தான் நம்ம ஹசனு சீரா அவருடைய வாழ்க்கையை. அதாவது கேள்விப்பட்டோன்னு சொன்னா சீரத்து சொன்னோம்னா நல்ல நல்லவங்க அழகானவங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சும்மல் அஹ்சனு திக்ரன், பிறகு அதாவது திக்ரன்னா என்னது, மக்கள் மத்தியில பேச்சுல என்னது நல்ல ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க பேச்சாளர். திக்ருன்னா மக்கள்கிட்ட அவங்கள பத்தி பேச்சுக்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நல்ல திக்ரால். அதாவது மக்கள்கிட்ட வந்து எந்தவித கெட்ட இதுவும் இல்லாம. சும்மன் நசீபு சும்மல் அஹ்சனு சீரத்தன் சும்மல் அஹ்சனு திக்ரன் சும்மல் அல்லாஃபு பதனன், பதினால் சுத்தமானவர் உடலால, சௌபன் ஆடையால. சும்மல் அஹ்சனு சௌத்தன், பிறகு நல்ல அழகான குரல் கொண்டவர். சும்மல் அஹ்சனு சூரத்தன், பிறகு வாழ்க்கையில சூரத்துடைய தோற்றத்துடைய அடிப்படையில் என்னது நல்ல அழகானவர். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அதாவது பொதுவா தர்த்தீப் வரிசையா பார்த்துட்டே வர்றது. முதல்ல இமாமத்துக்கு அஃப்கஹ் சொன்னோம், அக்ரா சொன்னோம். அப்புறம் அவுரா, அதாவது நல்ல பேணுதலுடையவர்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் ஹிஜ்ரத்தால முந்தியவங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகள். அப்புறம் இஸ்லாத்துல முந்தியவர்கள், அவங்களுடைய இஸ்லாத்துல முந்தியவங்களும் என்ன செய்யறது, அதை முற்படுத்துறது. அதுக்கு பிறகு எடுத்துன்னு சொன்னா நசீப், அதாவது நல்ல சிறந்த, அதாவது நசீப்னா என்ன சொல்றது, பரம்பரையால நல்ல பரம்பரை. உதாரணமா ஹாஷிமி முத்தலிபி இப்படி வருது, அந்த மாதிரி வரிசையா பரம்பரைகள் இருக்கு. அதே மாதிரி அழகான தோற்றம், அழகான அதாவது அழகான வாழ்க்கை, அழகான திக்ர், மக்களுக்கு மத்தியில் நல்ல அழகான பேச்சு, அவங்கள பற்றிய பேச்சு மக்களுக்கு மத்தியில் என்னது. ஏன்னா பொதுவாக வந்து அதுதான் விஷயம், தொழுகையில இமாமத்துல ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அவர் முன்னாடி இன்னும் தொலை வைக்கிறாருன்னு சொன்னா பின்னாடி நிற்கிறவங்க அவங்கள பற்றி நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க பின்னாடி தொழுகிறதுக்கும் என்ன ஏற்படும், ஒரு மனதால ஒரு திருப்தி ஏற்படும், ஒரு மனதால ஒரு திருப்தி ஏற்படும். அதே மாதிரி என்ன செய்யுது, சூரத்தை அதாவது அது மாதிரி சுத்தமாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கக்கூடிய விஷயம், ஆடை அழுக்கு, அதே மாதிரி உடலால் ஆடையால் சுத்தமாக இருக்கிறவங்களாம் என்ன செய்யப்படும், முற்படுத்தப்படும். அதே மாதிரி என்ன செய்யுது, இந்த ஹசன் செய்து நல்ல நல்ல செயல்கள் செய்கிறவங்க கொஞ்சம், அதாவது அருவருக்கத்தக்க செயலை செய்ய மாட்டாங்க. மக்களுக்கு மத்தியில் உட்காந்து நின்றுட்டு என்ன செய்யுது, அருவருக்கத்தக்க செயலை செய்யுது. நம்ம பார்க்குற சில விஷயங்கள், அதாவது என்ன சொல்றது, சில அதாவது எது வந்து மக்கள் பார்த்தாத ஒரு அசிங்கமாக ஒரு அருவருப்பாக நினைப்பாங்களோ அப்படிப்பட்ட செயல்கள் இந்த மக்களுக்கு முன்னாடி செய்யாமல் இருக்கிறது. அதே மாதிரி நல்ல, அதாவது அழகு, முகத்திலையும் அழகு இருக்குது. அது மாதிரி ஒரு கம்பீரம், ஒரு சூரத், அதாவது ஒளி இருக்குது. அது மாதிரி பேச்சிலையும் என்னது, குரலும் அழகு அழகு கொண்ட குரலாக இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களை என்ன செய்யறது, இவங்களை என்ன செய்யறது, முற்படுத்துறது. இப்படிப்பட்டவங்க தர்த்தீபில் முற்படுத்துறது. மத்தா இப்போ இதெல்லாம் என்ன செஞ்சு வரிசையாக சொன்னோம். இவங்களெல்லாம் இருக்கும்போது இந்த தர்த்தீப்படி என்ன செய்ய, ஒருத்தர் ஒருத்தரை முற்படுத்துறது, ஒருத்தர் ஒருத்தரை முற்படுத்துறது. இப்போ மத்தா எப்பொழுது, அதாவது மத்தாங்கன்னா எப்பொழுது இது மாதிரி எல்லாரும் ஒரே மத்தா உஜித மின் ஹாவுலாயி குத்திம, மத்தா உஜித பெற்றுக்கொள்ளப்பட்டால் மின் ஹாவுலாயி, அதாவது இவர்களிலிருந்து, இந்த மனிதர்களிலிருந்து எனது பெற்றுக்கொள்ளப்பட எல்லாம் கிடைக்கிறாங்கன்னு சொன்னா குத்திமை இவங்க முற்படுத்தப்படுவாங்க. உதாரணமா அஃப்கா கிடைக்கிறாரு, அது மாதிரி அக்கறை கிடைக்கிறாரு. இந்த வரிசையில் யாரு கிடைக்கிறாங்களோ இந்த தர்த்தீபின் அடிப்படையில் நிச்சயமாக முற்படுத்தப்படுவாங்க. அஃப்கா இருக்காரு, அக்கறை இருக்காருன்னா அஃப்கா போங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து முற்படுத்தப்படுவாங்க. இதெல்லாம் எங்க, இமாமத்து ஒரு இடத்துல முடிவு இல்லைன்னு சொல்லி சொன்னா, அப்போ இமாமத்து இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட பள்ளிவாசல் என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் அன்றைய தொடர்லேயே வரும். நம்ம சுருக்கத்தில் சொல்லியிருக்கோம், அன்றைய தொடரில் வரும். அப்போ வயின் நிஜித்தமா உஜித மின் ஹாவுலாயி குத்திம, இந்த தர்த்தீபில் பெற்றுக்கொள்ளப்பட்டால் முற்படுத்தப்படுவாங்க. ஒயின் இஜ்தமா அவு பாதுஹும் ருத்திபு ஹாக்கதா, இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க, அல்லது அவர்களில் ஒரு சிலர் மட்டும் ஒன்று சேர்ந்தார்கள். ஒய் நிஸ்தமாவும் ஒன்று சேர்ந்தால் எல்லோரும், அவ் பாதும் அவர்கள் சிலர் மட்டும் ஒன்று சேர்ந்தால் ருத்திபு ஹாக்கதா, இவ்வாறே தர்த்தீப் செய்யப்படுவாங்கன்னா முதலாவது அஃப்கா செய்வாங்க, அடுத்து அக்ரா, அடுத்து அவர், இப்படி அது மாதிரி அக்தம் சின்னன், அக்தம் ஹிஜ்ரத்தன், லோ அலதுஹு, அது மாதிரி அக்தம் சின், இந்த மாதிரி இஸ்லாத்துல இப்படி என்ன செய்வாங்க, முற்படுத்தப்படுவாங்க. இதான் தர்த்தீப். ஃபைனிஸ் தவையா ஒத்த ஷஹா ஒத்த ஷஹா ஊக்குரியா, இது ஒரு இது. அதாவது இப்போ எல்லாருமே
சமமானவங்களா இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன செய்றாங்க, இதே நிலையில இருக்கிறாங்கன்னு சொன்னா, சீட்டு குலுக்கி போடப்படும். அத பத்தி வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த விஷயத்த நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து எல்லாரும் ஒண்ணா இருக்கிறாங்க. எல்லாரும் இதே ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா முற்படுத்தப்படுவாங்க. இல்ல அவர்கள சிலர் இருக்காங்கல்ல மொத்தமா இருக்கிறாங்கன்னு சொன்னா, தர்த்தீப்படி என்ன செய்வாங்க முற்படுத்தப்படுவாங்க. இப்ப எல்லாரும் ஒண்ணா இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்றாங்க ஆசைப்படுறாங்க. தொலைக்க ஒண்ணு முன்னாகுறாங்க. எல்லாரும் எல்லாரும் தான் தான் போகணுங்கிற நிலைக்கு வருதுன்னு சொன்னா, அப்ப என்ன சட்டங்கிறது தான் சீட்டு குலுக்கிய விஷயமா நம்ம சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா பின்னாடி அது தொடர்ந்து வருது இன்ஷா அல்லாஹ். அதே மாரி பள்ளிவாசலாக இருந்தா, இது மாரி வீடா இருந்தா என்ன செய்யலாம் அப்படிங்கிற தர்த்தீபு சுருக்கத்த நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இபாரத்துல அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.